இருந்தாலும் சரி. அபூ தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 கிரந்தங்கள் படிச்சிருப்போமா இல்லையா? அந்த 6 கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தத்தை எழுதினவங்க தான் அபூ தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க சொல்றாங்கன்னு தெரியுமா? லா தஅஹுது அன் இப்னி, ஏண்ட மகன்கிட்ட இருந்து தயவு செய்து யாரும் எந்த ஹதீஸையும் எடுக்க வேணும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கஸ்ஸாபுன், இவன் மிகப்பெரிய பொய்க்காரன். இதை நாங்க நல்லா இறங்கிக் கொள்ளணும். குழந்தைகளை நாங்க இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியோ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியோ அல்ல. மார்க்கம் பாதுகாக்கப்படணும். அந்த மார்க்கம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சாட்சி, அது மகனாக இருந்தாலும் சரி, என்ற வாப்பவா இருந்தாலும் சரி, என்ற மனைவியாக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சகோதரர்களே, சாட்சி சாட்சி தான். அதனாலதான் இன்றைக்கு ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அப்ப எங்கட சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கணுமே தவிர மோசமான முறையில ஷஹாதத்து ஸூர் அது நாங்க கொஞ்சம் லூசுட்டோம்டா, ஏதாவது ஒன்று சேர்க்க போனோம்னு சொன்னா, உண்மைக்கு மாற்றமாக சேர்க்க போனோம்னு சொன்னா, அது சகோதரர்களே பொய் சாட்சியாக மாறும். பொய் சாட்சி மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவம். உலகத்திலே பரக்கத்தில்லாம போயிட்டு ஆகிரத்துடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். இப்ப செல்லுவோம், இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்?